எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். கொலேசியர் 3ஆம் அதிகாரம் இறைத்திருவசனம் 24 சொல்லக்கூடிய அழகான வார்த்தைங்க. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு உங்களுக்கு? மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம்ல. ஒவ்வொரு மூலை முடுக்கில் ஏதோ ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு. அதுவும் இரவு வேலையில் நடக்கிற விஷயங்கள் ரொம்ப கொடுமையாக இருக்குது. யாருக்குமே தெரியாதല്ലോ. விடிஞ்சால் தான் இப்படி நடந்திருக்கா, இப்படி பண்ணியிருக்காங்களா, என்னடா இது அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே தெரிய வருதுல்ல. ஸோ எப்போ என்ன நடக்குன்றது தெரியாத ஒரு விஷயமாக போயிட்டுருக்கலாம். அதுவும் நம்ம நியூஸ் சேனல் ஆன் பண்ணால் தான் தெரியும், இப்படிலாம் நடந்திருக்கா, இந்த இடத்துல இப்படி பண்ணியிருக்காங்களா, அப்படி நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு நிகழ்வுகள் நடந்துட்டு தான் இருக்குது. ஒரு பக்கம் திருட்டு, ஒரு பக்கம் கொல்லை, ஒரு பக்கம் பாலியல் வன்கொடுமைகள் தினந்தோறும் நடந்துட்டு தான் இருக்குது. ஆக்சுவலாக நடந்துட்டு தான் இருக்குது. இதற்கு தீர்வு என்ன? சரியான தண்டனைகள் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம். ஆனாலுமே நீதிமன்ற காவல் எடுத்து விசாரிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு தீர்ப்பு. அப்புறமா என்ன நினைக்கிறாங்க, கொஞ்ச நாள் தள்ளி போனதுக்கப்புறம் தூக்கு தண்டனை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ உடனே நம்ம அந்த சட்டத்திற்கு நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமைகள், குழந்தைகள் கொலை செய்கிறது, அவங்களெல்லாம் என்ன பண்ணணும்னா உடனே தீர்வு, உடனே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி அப்பப்போ மரண தண்டனையை கொடுத்துடணும். இது பார்த்ததுமே அடுத்தவங்க இதை பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ஒரு எண்ணம் தோணும். ஆனாலுமே நான் பண்ணுவேன்டா, கொள்ளடிப்பேன், அடுத்தவங்க பொருளை திருடுவேன், இதுதான் எனக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு தான் இருக்காங்க. திருந்தி வாழறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாலுமே அவங்க திருந்ததுக்கு வாய்ப்பை அவங்க ஏற்படுத்திக்கலாம். மீண்டும் வெளியே வராங்க, அதே தவறு செய்கிறாங்க, திரும்பி உள்ளே போகிறாங்க, திரும்பி வெளியே வராங்க. அப்படி இருக்கவே கூடாது. ஆண்டவரே, நீங்கள் நல்ல ஒரு தீர்ப்பை கொடுப்பீங்க நான் நம்புகிறேன். சமீபத்தில் பார்த்துருப்பேன், நானும் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அர்ஷத் 1.5 வயசு குழந்தை எவ்வளோ துன்புறுத்தியிருப்பாங்களா. ஒரு தாயின் கண் முன்னே கள்ளக்காதலன் செஞ்ச எவ்வளோ கொடுமையான விஷயங்கள். முதுகெலும்பு உடஞ்சிருக்கு, கை எலும்பு உடஞ்சிருக்கு, ஒரு அடி, சரியான அடி அடிச்சிருக்காங்க. உடம்பு ஃபுல்லாகவே 51 இடத்துல காயங்கள், தழும்புகள், சிகரெட்னால சூடு வச்சு, பிறப்புறுப்பில் காயம். ஹாஸ்பிட்டலில் கொண்டு போயிருக்காங்க. ஒன்று சாப்பிட்டு இருக்கும் போது மூச்சு திணறல் அப்படின்னு சொல்லி சேர்த்துருக்காங்க. டாக்டர்ஸ்க்கு டவுட்டு, ஏன்னா உடம்பை செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அங்கங்கே தழும்புகள். போஸ்ட்மார்ட்டம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி பண்ணதுன்னா திருக்கடும் தகவலுக்கு வெளியாகிடுச்சு. பார்த்துருப்பீங்க, சொல்லிக்கிட்டே போகலாம். என்னடா இது, இவங்களாம் மனுஷங்களாம் மிருகங்களாம் ஒன்றும் புரியல. இல்லை, மிருகத்துக்கு கூட ஒரு ஈவருக்கு இருக்கும். சிங்கம் புலி கூட எடுத்துக்கோங்களேன், காட்டில் வேட்டையாடும் போது கூட ஒரு மானோட குட்டியோ இல்லை சம்திங் ஏதோ ஒரு குட்டி இருந்துச்சுன்னா அதை சாப்பிடாது. இவ்வளோ பசியாக இருந்தாலுமே சாப்பிடாது அந்த குட்டிங்களை. பார்த்துட்டு கிட்ட பார்த்துட்டு மோந்து பார்த்துட்டு கூட விட்டுரும். குழந்தை இது, குட்டி இது அப்படின்னு சொல்லி விட்டுட்டு வேறு ஏதாச்சும் ஒரு உணவு கடைக்கு தான் தேடி போகும். காரணம் அது குட்டிடாது, இன்னும் இது பக்குவம் வரல அப்படின்னு சொல்லி. அந்த மிருகத்துக்கு இருக்கிற கூட ஒரு ஈவிரக்கும் மனுஷங்களுக்கு இல்லை. இந்த மாதிரி செயலில் ஈடுபடுறவங்களுக்கு கொடுமையான தண்டனைகள் கண்டிப்பாக கிடைக்கணும். கண்டிப்பாக ப்ரேயர்ஸில் வைக்கிறோம். அந்த 2 பேருக்கு இந்த உலகத்தில் வாழ்கிற தகுதியே இல்லை, இவங்களாம் என்னென்ன ஜன்மம் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். நம்ம தீர்ப்பிட முடியாது, நம்ம தீர்ப்பு அளிக்கவும் கூடாது. ஆண்டவரே நீங்கள் பார்த்துக்கோங்க, ஜெபத்தின் மூலமாக ஒப்பு கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டெல்லியில் நடந்த ஒரு சம்பவம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உணவகத்தில் சாப்பிட போனவங்களுக்கு நிகழ்ந்த ஒரு சோகம் என்னென்னா, சாப்பிட போனவங்க சாம்பல் ஆகிட்டாங்க. 21 பேர் பலி. திடீர்னு சிலிண்டர் வெடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். கீழ்த்தளத்தில் மொத்தம் 5 ஃப்ளோரு, கீழ்த்தளத்தில் தீ விபத்து ஏற்பட்டு மலைன்னு அப்படியே அந்த பில்டிங் ஃபுல்லாகவே ஃபயர் ஆகிடுச்சு. தப்பிக்கலான்னு எகிரி குடித்தாங்க, கால் தவறிக்கு, அதான் எகிரி குடித்தவங்களுக்கு அடிபடிச்சு. ஒரு சில பேர் தப்பிக்க முடியல. ஒரு சில பேர்லாம் வெளிநாட்டிலேருந்து இங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்களாம் வந்து. ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகள் எப்போ என்ன நடக்குன்றது தெரியாதுல்ல. ஸோ இறந்த அனைத்து ஆத்மாக்கள் நம்ம ஜெபிச்சுக்கலாங்க. ஸோ நம்ம பகுதியிலும் இந்த ஜபத்தை கேட்டுருக்கேன், உங்கள் பகுதியிலுமே ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கும்ல, அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிங்க, ஜெபிச்சுக்கோங்க. எப்போ நடக்குன்றது தெரியாது. நம்ம வாழ்க்கையிலும் சரி, இன்றைக்கி சந்தோஷமாக இருந்திருப்போம், நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. நீ கண் மூடி தூங்குற நம்ம நாளைய பொழுது கண் விழிப்போமான்னு தெரியாதுல்ல. கண்ணை திறந்துட்டு ஆண்டவர் நன்றி சொல்லுங்கள், கோடான கோடி நன்றி சொல்லுங்கள். ஆண்டவருக்கு ஒவ்வொரு நாள் ஜெபத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, எல்லாரையும் பார்த்துக்கோங்கப்பா, யாருக்கும் அந்த கஷ்டங்களை கொடுத்துடாதீங்க, எந்த ஒரு தீமையான விஷயத்தை கொடுத்துடாதீங்கப்பா. எல்லோரும் நல்லா இருக்கணும். ஆண்டவரை ஜெபிக்கலாமா? இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம்ப்பா. எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே,
இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கும் வேலைக்காக உம்மை சோத்திருக்கின்றனப்பா. எங்களை ஞானத்தினாலும் அறிவினாலும் சாமர்த்தியத்தினாலும் நிரப்பிடுவீராகப்பா. நாங்கள் செய்கின்ற எல்லாவற்றிலும் கற்றுக்கொண்டு வளர்ந்து என்னால் இயன்ற அளவு சிறப்பாக விளங்கிட உதவி செய்வீராக. சோம்பல்களையும் பயத்தையும் அகற்றி போடுங்கப்பா. தைரியத்தை உள்வாங்கிக் கொள்ள எங்களுக்கு ஆற்றலை தருவீராக. உம்மை போல முழு மனதுடன் வேலை செய்ய எங்களுக்கு கற்பித்தர வேண்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே, எங்கள் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் மனதையும் தகுதியையும் பலப்படுத்துவீராக. நோக்கத்தின்படியே எங்களை உயர்த்துவீராக ராஜா. எங்கள் வாழ்க்கை நாமத்திற்கு மகிமை கொண்டு வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துறாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டுன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. நிச்சயமாய் சோர்ந்து போகிற வேலையில் கூட நீங்கள் எங்களுக்கு ஆறுதலை கொடுப்பேன் நம்புகிறேன் ஏசப்பா. கண்ணீரை தொடங்க ராஜா. கவலையெல்லாம் அகற்றி போடுங்கப்பா. குழந்தை செல்வங்களை ஆசிர்வதிங்கப்பா. உடல் தெம்பும் வலிமையை தர வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொடுங்க, சமாதானத்தை கொடுன்னு சொல்லி கேட்குறேன்ப்பா. புதிதாக கல்வி ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசிர்வதிங்கப்பா. நல்ல ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து வாழ்க்கையை மென்மையாக்குவீராக. எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்க ஆண்டவரை. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. God bless you all.